சிஎஸ்கே மும்பை வந்து 5 டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி. பட் சிஎஸ்கே அதே டெம்ப்ளேட் நீங்க 2011 ஃபாலோ பண்ண டெம்ப்ளேட் 25 பண்ண முடியாது. லீக் மாறிடுச்சுங்க. லீக் ஹஸ் காட் அப் வித் யூ. ஏன்னா நீங்க வந்து 6 overs பவர் பிளேல 40ன்றீங்க. அப்ப சன்ரைசர்ஸ் 6 hours 80 அடிக்கிறான். பஞ்சாப் வந்து 6 hours 75 அடிக்கிறாங்க. நேத்து குஜராத் சாய் சுதர்ஷனும் கில்லும் 6 hours 66. நீங்க யுவர் பிஹைண்ட். இதை கேட்டதுக்கு ஃபிளெமிங்க்கு கோவம் வந்துருச்சு. நான் யார் கடைசியில ஜெயிக்கிறாங்க பாக்கலாம். சரி நீங்க ஜெயிச்சீங்கன்னா சந்தோஷம் தான். பட் the league has caught up with you. உங்க டாக்டிக்ஸ் வந்து முன்ன ஈவன் 3 years ago அது ஒரு வேலிட் டாக்டிக்கா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு பவர் இருந்துச்சு பின்னாடி ஆக்சலரேட் பண்ண. இதுதான் நம்ம ஆப்ஷன்லயும் சொன்னோம். பவர் இல்ல உங்களுக்கு, மிடில்ல பவர் கிடையாது. எங்கேருந்து வரும் உங்களுக்கு அந்த பிக் ஹிட்ஸ்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தோனிக்கு 43 அடிச்சு அவர் ஆடுறதே 7 பால் 8 பால். அண்ட் தோனி அடிக்கிறது எல்லாமே லூசிங் காஸ்ட்ங்க. இது ரொம்ப அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருக்கும். கடைசி 2 வருஷத்தை நீங்க அவர் அடிச்ச 6 எல்லாம் பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி when chasing 2 overs 50 to win போது ஒரு 3 6 அடிக்கிறார். சோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அவர்கிட்ட. அவர் ஒரு சேஃப் விக்கெட் கீப்பர், ஒரு காமிங் பிரசன்ஸ் ஆன் தி ஃபீல்ட். ரன் வந்தா போனஸ். நீங்க தோனி ரன் அடிச்சு கொடுக்கணும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது முடியாது. பிரான்சைஸுக்கும் அது தெரியும். பட் நீங்க இது மத்த கேப்ஸ் எப்படி ஃபில் பண்ண போறீங்க? அதுதான் பண்ணி ஆகும்.